ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி. அன்னை தண்டுமாரி தாயே போற்றி போற்றி. இதோ இந்த ஆடி மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமையில் அன்னை தண்டுமாரி தாய் இங்கே குதிரை வாகனத்திலே மீனாட்சியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்ற ஓர் அற்புதமான அன்னையினுடைய அலங்கார திருக்காட்சியைத்தான் இங்கே நாம் தற்பொழுது பார்வையிடுகின்றோம். அன்னைக்கு தீபாராதனை நடைபெற அன்னையின் அருள் வேண்டி திரளான பக்தர்கள் அன்னையின் முன்பு தன் இரு கரங்களையும் கூப்பிய வண்ணம் அன்னையின் அருளை வேண்டி நிற்க, இதோ அன்னை மீனாட்சியாக குதிரை வாகனத்திலே எழுந்தருளி காட்சி தருகின்றார். அந்த வகையிலே தண்டுமாரி தாய் 2வது ஆடி வெள்ளியிலே குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். தாயின் உற்சவ திருமேனி. ஆடி மாதம் என்றாலே அம்மைக்கு அலங்காரம், ஆராட்டு என்று ஆலயங்கள் தோறும் அன்னை பல்வேறு ரூபங்களிலே எழுந்தருளக்கூடியவளாக இருந்து எழுந்தருளி மக்களுக்கு அருள்பாலிக்கின்றார். அப்படியாக இதோ இங்கே அன்னை மீனாட்சியாக காட்சி தருகின்றார். அன்னையினுடைய உற்சவ திருமேனியும் அதே நேரத்திலே கூழ், ஆடிக்கூழ் இதோ இங்கே வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னை பிரசாதமாக வழங்குகின்றாள். ஆடி மாதம் மஞ்சள் கயிறும் வளையலுமாக ஆடிக்கூழோடு இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னை அருள்பாலித்து கொண்டிருக்கின்றாள். அன்னை தண்டுமாரியனுடைய சூலாயுதத்தோடு இதோ இங்கே குதிரை வாகனத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்பிகை மீனாட்சியாக அருள் காட்சி தருகின்றாள். அன்னையை கண்டு மனமாற இங்கே வேண்டி நின்று அன்னையினுடைய அருள் திருக்கோலத்தை காண்பதற்கு கண்கள் 2ம் போதாதே என்ற வகையிலே அன்னை அலங்காரத்திலே இங்கே ஜொலிக்கின்றாள். அம்பிகை தாயே, தண்டுமாரி தாயே, மீனாட்சியாக எழுந்தருளி எங்களுடைய கண்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கின்ற தாயே, உன்னுடைய அருளை என்னவென்று நாம் போற்றி புகழ்வது? தாயே போற்றி போற்றி, போற்றி போற்றி. தண்டுமாரி தாயே போற்றி போற்றி. அருள் புரிவாய் தாயே போற்றி போற்றி. அன்னையை சரணடைவோமாக.